இஸ்லாமிய திருமண வீடுகளில் அதிகமாக செய்யக்கூடிய ஸ்வீட் ஐட்டம் ஆம்பூர், திருப்பத்தூர், வாணியம்பாடி இந்த சைடில் எல்லாம் இந்த முத்தாஞ்சன் ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அடிகனமான பாத்திரத்தில் 50 கிராம் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதோட முந்திரி பருப்பு ஒரு 30 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதை கொஞ்சம் நல்லா வதக்குங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகணும், கருக விட்டுறாதீங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் சார பருப்பு ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து இந்த நெய்யிலேயே வதக்குங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொஞ்சம் பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நான் காலையிலே ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கேன். 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது ஊறிட்டு இருக்கு. இந்த தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போது இதில் சாஃப்ரான், குங்குமப்பூ அல்லது அந்த குங்குமப்பூ இல்லை அப்படின்னா ஃபுட் கலர், ஒரு எல்லோ கலர் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஸோ இது பாயில் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம 2 மணி நேரம் ஊற வச்ச அந்த பாஸ்மதி அரிசியை இதோட சேர்த்துடலாம். இதை குக்கரில் நீங்கள் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி சட்டியில் வேக வைக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மசிய வேகணும். அது வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பதம் வரணும். அந்த மாதிரி நல்ல வேக வைங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இதில் வந்து பாஸ்மதி அரிசி அல்லது சீரக சம்பா அரிசி 2 தான் வந்து சுவை கொடுக்கக்கூடியது. மற்ற நீங்கள் அரிசியை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஸோ இந்த நல்ல மேஷ் ஆனதுக்கு அப்புறம் அரிசி எவ்வளோ நீட்டமாக இருந்துச்சு, நல்லா உடஞ்சிருச்சு. இதில் வந்து நல்ல திக்கான பால் வந்து 1 லிட்டர் அளவுக்கு நான் இதில் சேர்க்குறேன். அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்படியே விட்டுறாதீங்க. விட்டுட்டிங்கன்னா கீழே வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பப்போ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைக்கிறோம். இப்போ 1 லிட்டர் அளவுக்குள்ள பால் வந்து 3/4 லிட்டருக்கு மேலே கம்மியாயிடுச்சு. ஸோ நல்ல திக்காயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து சுற்றி வர உங்களுக்கு இந்த ஆடைகள் விழுந்துட்டு இருக்கு பாருங்க. அதை அப்படியே எடுத்து விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. இது வத்த வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். நல்லா நின்று பொறுமையாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம கண்டென்ஸ்டு மில்க் 100 ml சேர்க்குறோம். இதோட 150 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். சிட்டிகை உப்பு இதையும் சேர்த்துருக்கோம். இது கூட இன்னொரு பொருள் நம்ம சேர்க்கணும். அதாவது ஸ்வீட்லெஸ் கோவா. அது நமக்கு கடைகளில் கிடைக்கும். இப்போ லாக்டவுன் பீரியடில் இருக்கிறதுனால எனக்கு அது கிடைக்கல. கிடச்சிச்சின்னா கட்டாயமாக அதை சேருங்க. அப்போ தான் வந்து ஒரிஜினல் ஸ்வீட் அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே இன்னும் சூப்பராக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இந்த வாசனையே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போது அப்படி எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு ருசி கொடுக்கக்கூடியது. இது கடைசியாக நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க நட்ஸை இதோட சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்துட்டு நீங்கள் எடுத்து அதையும் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா இதில் வந்து நீங்கள் இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இது சாரப்பருப்பெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு ரிச்சாகவும் செம ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர் இந்த சைடில் எல்லாம் கல்யாணத்துக்கு போனீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 குறைஞ்சது ஸ்வீட் ஐட்டம் இருக்கும் கடைசியாக சாப்பிட்டு வர மாதிரி. ஸோ அதில் முத்தாஞ்சனும் இருக்கும், ஃபிரணியும் கட்டாயமாக எல்லார் வீட்டு கல்யாணத்துலையும் இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம் அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்கோம்.